அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உடன் பிறந்தவர்களுடைய வருகை இவர்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும். சிலருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் கூட நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படின்னா அந்த கடவுளுடைய பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க தாமதமானாலும் எதிர்பாராத வகையில் உதவிகள் வந்து சேரும்னு சொல்லலாங்க. அதோடு உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பீங்க. சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி நிற்கிறது உங்களுக்கு நல்லது. புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் மேன்மையான பலனை காண்பாங்க. கமிஷன் வியாபாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த லாபத்தை அடைவாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. மேல் அதிகாரிகள் உங்களுடைய பணியை முதுகில் தட்டி பாராட்டுவாங்க. விரோதிகளுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு மாயமாக மறைந்து போகுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுக்கிரன் 3, 4 இந்த இடங்கள்ல இருக்கிறாரு. பழைய வீட்டிற்கு வர்ணம் பூசுவீங்க. மனைவியினுடைய மனம் அறிந்து தங்க நகைகள் வாங்கி கொடுப்பீங்க. சனி ராசியில இருக்காரு. உங்களுடைய மனதை புரிந்து கொண்டவர்கள் இதமான அறிவும் ஆதரவும் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனம் அதிகமாக தேவை. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான தொழில அதிகமான கவனம் தேவை. சகோதர சகோதரிகள் வகையில செலவு உண்டாகலாம். அதனால நீங்க செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா அது சரியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவை எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. அதனால நீங்க அதை ஒன்றும் பெரிதா போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக தன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னு ஜோதிடருக்கு நன்றி சொல்லி ஒரு நேயர் நமக்கு செய்தி அமைச்சிருக்காருங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனை, திருமணமாகலை, குழந்தை இல்லை, சண்டை சச்சரவு, வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வராகி அம்மன் ஜோதிட நிலையம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே அவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு கல்வியில் பார்க்கும்போது மாணவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவாங்களாம். அதோடு செய்யக்கூடிய தொழிலில் புதிதாக நீங்கள் ஒன்று முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். நீங்கள் அதை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அதில் மட்டும் 1க்கு 2 முறை யோசித்து கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பண வரவிற்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல்கள் கிடைக்கும். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் கூட பொறுமை மிகவும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமானதாக காணப்படும். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது அவசியங்க. நீங்கள் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அதே போல் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4, 7. உங்களுக்கு சந்திராஷ்டமான நாட்களில் நீங்கள் விடியற்காலை முதல் நீங்கள் மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர். உங்களுக்கு பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சனி உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருந்து 3வது வீட்டில் இருக்கார். எனவே கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சீரான தினசரி வழக்கங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களிலுமே முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்கள் 1க்கு 2 முறை யோசிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் பின்னால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் எதிர்காலத்தில் தாங்கி கொள்ள நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்ற எச்சரிக்கையாக சொல்லப்படுது. மேலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடிப்படையிலேயே அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது குடும்பத்தில் புதிய வாகனம் வாங்குதல், வீட்டு சூழல் இவை எல்லாமே உங்களுக்கு இப்போ அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினரும் திருமணமாகாதவராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமணத்தை இப்போது சீக்கிரத்திலே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நல்ல உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் தீவிரமாக பங்கேற்பீங்க. இதன் காரணமாக நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொழில் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களுடைய தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அந்த விஷயங்களை உங்ககிட்டயே வைத்து கொள்வது நல்லது. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சொல்லப்படுதுங்க. தொலைநோக்கு சிந்தனை உடையவங்க அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் செயலாற்றக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த வாரம் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும். பகைகள் விலகக்கூடியதாக இருக்கும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அதே போல் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலமாக உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் உற்சாகம் உண்டாகும். மேலும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படும். பிள்ளைகளின் துணையால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் பிள்ளைகள் அதை பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் உங்களுக்கு எளிதில் காரியங்கள் கைகூடும். பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை வியாழன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் யாருக்காகவும் பயந்துக்க வேண்டாம். தைரியமாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படியாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பலன்கள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி காண முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிற உங்களுடைய ராசியை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.